கூறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 193வது நிகழ்வாக இன்றைய தினம் இங்கே உங்களை நாம் ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே மகிழ்வடைகிறேன். இதை ஜூம் அரங்கு தவிர யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்ப்பவர்கள், பின்னாலே பதிவிலே பார்க்க இருப்பவர்கள் ஆக அத்துணை நண்பர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்ந்து இன்றைய சொற்பொழியினுடைய கருத்துக்கு செல்லலாம். வஞ்சகம். நான் ஒரு முறையும் சொல்லும்போது பாரதியினுடைய வெவ்வேறு முகங்கள் நமது கண்களுக்கு புலப்படுகின்றன. பாரதியை படிக்கும்போது அப்படித்தான். நீங்கள் ஆழ்ந்து பாரதியை படிக்க தொடங்கினால் நீங்கள் பாரதியிலே ஒரு கவிதையை படிக்கும்போது உங்களுக்கு இன்னொரு கவிதை ஞாபகம் வரும். பாரதியினுடைய வரிகளே ஞாபகம் வரும். பாரதியை தவிர வேறு கவிஞர்கள் ஞாபகம் வரும், வேறு உரை ஞாபகம் வரும், வேறு கருத்துக்கள் ஞாபகம் வரும், நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு நல்ல இலக்கியத்தினுடைய அடிப்படை பல பல செய்திகள் உண்டு, பல அடிப்படைகள் உண்டு ஒரு நல்ல இலக்கியத்துக்கு. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், நீங்கள் ஒன்றை படிக்கும் பொழுது வேறு ஒன்று படித்ததை அது நினைவுக்கு கொண்டு வருகிறதா என்றால் அது சிறந்த இலக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது இன்பில்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரெடிங் ஐடியாஸ், அதுதான் நீங்க வந்து படிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவு நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே அதுதான். நீங்க யோசித்து பாருங்க. அது கதை, கட்டுரை, கவிதை எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றை படிக்கும்போது அது நீங்கள் ஏற்கனவே படித்த பல விஷயங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறதா என்றால் அது ஒரு நிச்சயமாக சிறந்த இலக்கியம். ஒரு நல்ல பாரதி கவிதையை அல்லது நல்ல ஒரு கவிதையை படிக்கும்போது அது வேறு நல்ல கவிதைகளை மனதுக்கு நினைவை கொண்டு வருகிறது. சில பேர் பேசும்போது இயல்பா நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக நம்ம இலக்கியவாதிகள் இல்லாமல் சாதாரணமா ஆபீஸ்ல அபிஷியலா பேசக்கூடிய சில பேச்சுக்கள், சில கான்ஃபரன்ஸ், இயல்பாக சில பேர் சில கவிதைகளை பேசும்போது சரி இந்த இதை சொல்லும்போது எனக்கு இந்த கவிதை ஞாபகம் வருது, அதை சொல்றேன் என்று ஆரம்பிப்பார்கள். ஆகவே இந்த தொடர் நினைவு பின்னல் இருக்கிறதே, இது ரொம்ப முக்கியம். இந்த தொடர் நினைவு பின்னலில் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய நிலையிலே அந்த இலக்கியம் உங்களுக்கு வேறு நிலையில அந்த உணர்ச்சி பொங்குகிறது, உணர்ச்சியோடு வருகிறது. பிகம் சென்டிமெண்டல் அபவுட். உங்களுக்கு சந்தவசந்த இணையதளத்திலே தெரியும், மீவிலாம் இருக்காரு அதுல. அதுல ஒருத்தர் நண்பர் மோகனரங்கம் எழுதுகிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடம் முன்னாலே எழுதின ஒரு சங்க பாடல். அந்த பாடல் காட்சிக்கான ரொம்ப அருமையான காட்சி, அதை சொல்வதற்கு நேரம் கிடையாது இப்போ. ஆனா மனதிலே நெகிழ்வை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அதை தொடர்ந்து அவர் எழுதுகிறார், அந்த அந்த கடிதத்தில் எழுதுகிறார், இதை இப்போது படிக்கும் போது கூட எனது நெஞ்சு நெகிழ்ந்து போகிறது, கண்களிலே நீர் கட்டி கொள்கிறது. இதை நான் தான் எழுதினேன் என்று தெரிந்தாலும் கூட, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தான் இதை எழுதியிருக்கிறேன், பதிவு செய்திருக்கிறேன் என்றாலும் கூட அந்த பாடல், சங்க பாடல் மனதுக்கு இன்னும் நெகிழ்வு கொடுக்கிறது என்று சொல்கிறார். இப்போ இது போல வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய உங்களுடைய நினைவு பின்னலை எக்ஸ்டெண்ட் செய்யக்கூடிய, நீட்சியை அடைய செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுவே, அது பாரதியினுடைய எல்லா வரிகளையும் நான் பார்க்கிறேன். அதுல முக்கியமான அந்த பஞ்சகத்துல சொல்லக்கூடியது வந்து இது போன்ற ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், இறை துதிகள் வேற யாரும் செய்திருக்க முடியுமா என்பது ஒரு புதியன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரேர். இப்போ பொதுவாக வந்து இறை துதியில எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் நாராயணியம் கையெடுத்து தொழ வேண்டிய ஒரு அற்புதமான மாபெரும் மனிதர், பண்டிதர் நம்பூதிரி நாராயண பட்டத்திரி அவர்கள் மிகப்பெரியவர்கள். ஆனா அவருடைய நாராயணியம் இருக்கிறது, அந்த நாராயணியம், மொத்த நாராயணியம் வந்து அவருடைய வாத நோய் தீர்ப்பதற்காக அவர் இறைவனை தொழுது.
It is most individualistic activity which has become universal. பாரதியை பார்க்கும்போது the most individualistic activity that become universal. அவன் எழுதும் போதே உலகுக்காக எழுத ஆரம்பிக்கிறான். நீங்க வள்ளலாறுல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். பட்டின தாய்மானவர் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ஈவன் திருப்புகழ், நான் பின்னாலே சொல்ல வருகிறேன் அதை பற்றி. ஆகவே நீங்க எல்லா விதமான துதிகள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் இது போல இட் இஸ் செல்ஃப் சென்ட்ரிக், தன்னை முன்னிலைப்படுத்தி. அப்பர்ல இருந்து மற்றவங்க எழுதாத விஷயத்த நாவுக்கரசர் எழுதுவது சார். ஐயோ நான் ஓடி உன்னை பார்க்கணுமே என்று எழுதுகிறார் தேவாரத்துல. தேவார மூவர்ல இதை ஞானசம்பர் எழுதினது கிடையாது, சுந்தரர் எழுதினது கிடையாது. ஏன்னா ஞானசம்பந்தர், திருஞான சம்பந்தர் ஃபேவர்ட் சைல்டு, தெய்வ குழந்தை, அன்னையினுடைய அருட் முளைப்பால் உண்டவர். அவரை மாதிரி போனோங்கிறது இல்லை. பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சேக்கிழார் பெருமான் பாதிக்கு பாதி ஞானசம்பந்தர் பற்றி எழுதியிருக்கிறார். ஆலால சுந்தரத்தினுடைய மறு அவதாரமாக பிறந்த சுந்தர சுவாமிகள் இறைவனுடைய தோழர். எவ்வளவு பெரிய தோழர் சிவபெருமானுக்குன்னா ஆச்சரியமா இருக்கும். எடுத்த உடனே பித்தா பிறை சூடி பெம்மான், அந்த பித்தா பிறை சூடி பாடல் இருக்கிறது. அந்த பித்தா என்று என்னை பாடு என்று சொல்லெடுத்து கொடுக்கிறார். இப்படி இறைவன் சொல்லெடுத்து கொடுக்கிறது ஒரு தடவை தானே நிகழும். எத்தனையோ பேர்ல இருக்கு. பல இலக்கியங்கள்ல பல பேருக்கு அது மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. நாராயணியத்துல பட்டத்திரி அவர்களுக்கு குருவாயூரப்பன் சொல்லெடுத்து கொடுக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனா ரெண்டாம் முறையும் சொல்றார். ரெண்டாம் முறை அந்த அந்தணர் தம் அடியார்க்கு அடியேன்னு எழுதுறாருல, அது அந்திவாழ் அந்தணருக்கு அடியார்க்கு எழுது அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்கிறார். ஆகவே அப்படி. ஆனா தில்லைவாழ் அந்தனர் அதுக்கு தில்லைவாழ் அந்தனர் அடியார்க்கு அடியன் முடித்த பிறகு அதாவது வெளியில அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கதை. இவர் மேல கோவப்பட்டிருக்கிறவருக்கு சமாதானப்படுத்துறதுக்கு நீ அவங்களை பத்தி பாடுன்னு சொன்ன போது கேட்கிறார் சுந்தரர். நான் என்ன பாடுறேன் திருப்பி அவர்கிட்டே கேட்கிறாரு என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் இல்லாத அப்பர் சுவாமிகள் இருக்கிறாரே திருநாவுக்கரசர், நீங்க அவருடைய தேவாரத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவர் வாழ்க்கையிலே அடிபட்டு நொந்து சூளை நோயால் அவதிப்பட்டு சமண மதத்திலிருந்து இங்க தாவி வருகிறார். அப்படி நீங்க இந்த ஸ்தோத்திர பாடல்கள் இறைவனுடைய துதி என்று பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு பின்னணி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா பாரதியுடைய பின்னணின்னு பார்த்தா ஒரே ஒரு பின்னணி, இந்த உலகம் உய்ய வேண்டும், இந்த உலகத்துக்காக நான் பாடுகிறேன் என்று சொல்றானே, அதுதான் மனசுக்கு மிக நெகிழ்ச்சியான விஷயம். அது எல்லாரும் பாடியிருப்பார்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே பாடியிருக்கா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை முற்ற முழுதுமாக அது எங்கேருந்து வருது பாரதிக்குன்னு சொன்னா, அதுதான் வேத கருத்து, மறைபொருள், வேதாந்தம், உபனிடத கருத்துக்கள் எல்லாமே இது மாதிரி பொதுமைப்படுத்தவேதான். ஒன் திங், பசித்தவனுக்கு உணவு சொந்தம். இட் மே லுக் லைக் த ப்ராபகண்டா மெட்டீரியல் ஃபார் கம்யூனிஸ்ட் ஆஃப் தோஸ் டைம்ஸ். ஆனா பசித்தவனுக்கு உணவு சொந்தம் என்கிற அந்த வரி இருக்கிறதே, இது உபனிடத வரி. இது அடிப்படையான விஷயத்தை உபனிடதங்கள் பேசுகின்றன. ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பாரதி பல விஷயம் படிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த படிச்ச விஷயத்துல இருந்து எதை கையில எடுத்துக்கலாம் அதுதான் முக்கியம். பல இது படிப்போம், பட் எது அந்த காலத்துல சொல்லுவார்கள், அதாவது எப்படி வாழைப்பட்ட மாதிரி இருக்கானா கற்பூரம் மாதிரி இருக்கானா கத்துக்கிறதுக்கு சொல்லுவார்கள். அதுவும் சங்கப்புலவன் எழுதுகிறார், மாணவர்களை பத்தி எழுதின பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே அதையெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு மகாசக்தி பஞ்சகத்துல நிறைவு பாடலாக 5வது அவர்கள் சுந்தரராஜன் சொன்னது போல இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல அதை திரையில பார்த்து அதை ஒரு முறை படிச்சுட்டு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது. தவத்தினை எளிதா புரிந்தனள், தவத்தினை எளிதா புரிந்தனள், யோக தனிநிலை ஒளியென புரிந்தாள். தவத்தினை எளிதா புரிந்தனள், யோக தனிநிலை எளிதென புரிந்தாள். சிவத்தினை இனிதா புரிந்தனள், மூடச் சித்தமும் தெளிவுறச் செய்தாள். பவத்தினை வெறுப்ப அருளினாள், நானாம் பான்மை கொன்று
அவள் மயம் புரிந்தாள். இன்னுன்னு இருக்கு, அது அவள்னு மாத்திக்கணும். அவள் லகர ஒற்று. நானாம் பான்மை கொன்று அவள் மயம் புரிந்தாள். அவத்தினை களைந்தாள், அறிவன விளைந்தாள், அனந்தமா வாழ்க இங்கவளே. அனந்தமா வாழ்க இங்கவளே. மறுமுறை படிக்கிறேன். தவத்தினை எளிதா புரிந்தனள். அங்க ஒரு ஸ்டாப் வச்சுக்கணும். அது முதல் ஸ்டேட்மெண்ட். தவத்தினை எளிதா புரிந்தனள். இரண்டாவது, யோக தனிநிலை எளிதன புரிந்தாள். மூன்றாவது, சிவத்தினை இனிதா புரிந்தனள். நாலாவது, சிவத்தினை இனிதா புரிந்தனள், மூட சித்தமும் தெளிவுறச் செய்தாள். அடுத்த ஸ்டேட்மெண்ட். பவத்தினை வெறுப்ப அருளினாள், நானாம் பான்மை கொன்று அவள் மயம் புரிந்தாள், அவத்தினை களைந்தாள், அறிவன விளைந்தாள். நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே பார்த்தா பாரதி பஞ்சகம் எழுதுகிறேன் என்று சொன்ன காரணத்தினாலே அவனுக்கு இந்த பஞ்சகத்துல கடைசியில இடமில்லா பஞ்சம் வந்துடுது. அதனால என்ன பண்றான், நிறைய விஷயத்த இந்த கடைசி பாடல்ல வச்சிடறான். ஒண்ணு, தவத்தினை எளிதா புரிந்தாள். இரண்டாவது, யோக தனிநிலை எளிதன புரிந்தாள். 3, சிவத்தினை இனிதா புரிந்தாள். 4, மூட சித்தமும் தெளிவுறச் செய்தாள். 5, பவத்தினை வெறுப்பு அருளினாள். 6, நானாம் பான்மை கொன்றவள் மயம் புரிந்தாள். 7, அவத்தினை களைந்தாள். 8, அறிவன விளைந்தாள். மன்னிக்கணும் சார், அந்த இரண்டாவது வரி யோக தனிநிலை அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க ஒளியென புரிந்தாள் சொன்னீங்க. புஸ்தகத்திலயும் ஒளியென புரிந்தாள் தான் இருக்கு. ஒளியன, ஐம் சாரி, எதை பாக்குறேன். கரெக்ட், அதை பார்த்தேன். எளிதன புரிந்தாள்னு இல்ல, ஒளியென புரிந்தாள் தான் இருக்கு. ஒளியன, எளிதன வரக்கூடாது. ஒளியென ஒளியன புரிந்தாள். நீங்க அததான் சொன்னீங்க முதல்ல. ஆமா, இல்ல நான் என்னுடைய புக்கில் அப்படிதான் இருக்கு. இதுல ஸ்கிரீன்ல தப்பா வந்துருது. ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் வந்து தெளிவுறவே அறிந்திடுதல் என்பதற்கு விளக்கம் தான். நம்ம பார்க்கும்போது ஸ்கிரீன்ல அது மாதிரிதான் இந்த எனக்கு இதுதான் இந்த தான் அப்படி அந்த இல்லு மாறித்துல அதுல இது வருது. மறுபடி படிக்கிறேன் பாருங்க, நீங்களும் வெரிஃபை பண்ணீங்க. இல்ல, சில ஒளிதான் கரெக்ட். நான் வந்து இந்த 2 விஷயம் பண்ணேன். ஒண்ணு வந்து சக்தி பாடல்கள்ங்கிற பொது தலைப்பு நாம கொடுக்கும்போது சில பேருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தனி தலைப்பே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிருபா கிட்ட சொல்லி மகாசக்தி பஞ்சகம் என்றே போட சொன்னேன். ஏன் அப்படின்னா, இந்த புக்ல தேடுறது சில பேருக்கு கஷ்டமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சக்தி பாடல்கள் எல்லாமே ஞான பாடல்கள் தான். ஆனா அது ஞான பாடல்கள் சீரீஸ் வராதனால அதை சக்தி பாடல்கள், சக்தியை பத்தி பேசுகிறது, காளியை பத்தி பேசுகிறது. ஸோ அதுல பார்க்கும்போது நான் 2-3 புக்கு, ஒன்று வந்து 2-3 பதிப்பு நான் பார்க்கறது உண்டு. ஒன்று வந்து இந்த நம்ம கங்கை புத்தக நிலையம் நல்லா போட்டிருப்பாங்க. அது மாதிரி வந்து கற்பகம் நல்லா போட்டிருப்பாங்க. இது தவிர நான் வந்து ஃபைனலா பார்க்கறது வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். அது வந்து மாராப்போ குருசாமி போன்றவர்கள் எல்லாம் சரி பார்த்தது. அதுதான் ஒரிஜினல் புக். அதை வச்சுதான் நான் சரி பார்க்கறது. ஆகவே இது ரொம்ப நன்றி பிரேமா அவர்களுக்கு சொல்ல வேண்டும். தவத்தினை எளிதா புரிந்தனள், யோக தனிநிலை ஒளியென புரிந்தாள். ஆக அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு 2 இடத்துல பாரதி எளிது என்று போட்டிருக்கிறானே என்று ஒரு சந்தேகம் கூட வரும் நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது. நன்றி. அப்போ இதுல என்னன்னா 8 விஷயங்களை பாரதி சொல்கிறார். இப்போ வந்து இது இந்த யாப்புக்கு பேர் வந்து எண்சீர் கழிநடிலடி ஆசிரியர் விருத்தம். தவத்தினை எளிதா புரிந்தாள், புரிந்தனள் யோக தனிலை, அது ஒண்ணு. அது 8 சீர், 1 2 3 4 5 6 7 7 8 இந்த மாதிரி சீர் வரும். எண் சீர், எழு சீர் என்றெல்லாம் வரும். இந்த எண் சீர், எழு சீர் விருத்தங்களில இல்ல அறுசீர் விருத்தம், இது மாதிரி அந்த விருத்தங்கள்ல ஒரு விருத்தத்துல வந்து மேக்சிமம் என்ன பாடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இது விருத்தத்துல வந்து 8 பாடி இருக்கிறான் பாரதி. தவத்தினை எளிதா புரிந்தன ஆரம்பிச்சு கடைசியில அனந்தமா வாழ்க இங்கவளே என்ற அந்த ஒற்றை சொல் தவிர மற்ற எல்லாமே வந்து பாரதி சொல்லக்கூடிய கருத்துக்களாக அமைகின்றன. 8 கருத்துக்கள். ஆகவேதான் நான் நினைத்து பார்த்தேன், பஞ்சகத்திலே பாரதி இடம் இல்லாம இதை நிச்சயமா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப வந்து உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னொரு முறை படிச்சிடுறேன் ஒரு கிளாரிட்டி. தவத்தினை எளிதா புரிந்தனள், யோக தனிநிலை ஒளியென புரிந்தாள்.
சிவத்தினை இனிதா புரிந்தனள் மூடச் சித்தமும் தெளிவுறச் செய்தாள். பவத்தினை வெறுப்ப அருளினாள் நானாம் பான்மை கொன்ற அவள் மயம் புரிந்தாள். அவத்தினை களைந்தாள் அறிவன விளைந்தாள் அனந்தமா வாழ்க இங்கு அவளே. இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். முதல்ல தவத்தினை எளிதா புரிந்த இல்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாட்டுல இந்த டைரக்ட் இன்டைரக்ட் வாய்ஸ் சொல்ற மாதிரி இங்க சொல்லக்கூடியது வந்து தவத்தினை எளிதா, என்னுடைய புக்கை வச்சுன்னு நான் பார்க்கிறேன் சோதர். தவத்தினை எளிதா புரிந்தனள். இப்போ ஒரு ஒரு பொருள் என்ன அப்படின்னா தவத்தினை எளிதா புரிந்தனள்னா தவம் எளிதாக புரிந்தாள். யாரு? சக்தி புரிந்தாள் என்று நாம் நினைவில் கொள்வோம். அப்படி அல்ல அர்த்தம் அதுக்கு. அதுக்கு எப்படி பொருள் சொல்ல வேண்டும் என்றால், தவத்தினை எளிதா புரிந்தனள் என்றால் தவத்தினை எனக்கு எளிதாக புரிய வைத்தாள். அந்த ஒரு சின்ன மாறுதல் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தவத்தினை எளிதா புரிந்தனள், தவத்தினை எனக்கு எளிதாக புரிந்தனள். இப்போ தவம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பாரதி ஏன் அதை முதல்ல சொல்கிறான்? தவத்தினை எளிதா புரிந்தனள் என்று சொல்கிறான். அப்ப என்ன என்ன நமக்கு எடுத்தவுடனே அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரியக்கூடியது என்ன அப்படின்னா, இதை எளிதாக புரிய வைத்தாள், எனக்கு இது சீக்கிரம் ஈஸியா கிடைச்சிருது அப்படின்னு அர்த்தம். நார்மலா அது கிடைக்கிறது கஷ்டம்னு அர்த்தம் இல்லையா? இதுதான் வந்து ஒரு சிறப்பு. ஒரு சொல்லிலிருந்து இன்னொரு சொல்லுக்கு நம்ம வந்து விரயமில்லாமல் பேசுவது என்பது. எளிதா புரிந்தனள் அப்படின்னா எனக்கு எளிதாக கொடுத்தாள் தவத்தினை, அது கடினமான விஷயம். ஆனால் பாரதியை பத்தி நிறைய பேசியிருக்கிறான். பாரதி எங்க அதை பேசியிருக்கிறான் நிறைய என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஞான பாடல்களை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு இடத்துல சொன்னேன், அழகு தெய்வம் மங்கியதோர் நிலவினிலே என்ற அந்த பாடல் இருக்கிறதே, அந்த பாடல் எல்லாரும் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். இல்ல, பாரதி அந்த அழகு தெய்வத்திடம் சென்று 7 கேள்விகள் கேட்கிறார். அழகு தெய்வம் போய் அற்புதமான பாடல். நான் வந்து யாராவது வந்து பாரதியை பத்தி பேசுன்னு சொன்னா தனியா அந்த பாடலை பற்றியே பேசக்கூடிய எண்ணம் எனக்கு உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். ஏன்னா அந்த பாட்டை எல்லாருமே தவறா அந்த பாட்டை முதல் 2 லைனை வச்சு வயது 16 இருக்கும் இள வயது மங்கை இதோட நிறுத்திடுறாங்க. ஆனா அந்த அழகு தெய்வத்திடம் பாரதி என்ன கேட்கிறான்? அதுல ஒரு இடம் வருகிறது, உங்களுக்கு தெரியும், யோகம்தான் சிறந்ததுவோ தவம் பெரிதோ என்றாய். போய் கேட்கிறான். இது கேட்கிற கேள்வி அழகு தெய்வத்திடம் பாரதி கேட்கிறார். அப்ப அழகு என்பது எதை பொறுத்து இருக்கிறது? வாட் இஸ் பியூட்டி என்பதற்கு காரணம் வருது. யோகம்தான் சிறந்ததுவோ தவம் பெரிதோ என்றேன், யோகமே தவம் தவமே யோகம் என உரைத்தாள் என்று அழகு தெய்வத்துல ஒரு அகச்சான்று கிடைக்கிறது. அதை பற்றி நான் விரிவாக அந்த ஒரு லைனுக்கே நான் ஒரு சொற்பொழி நான் பூரா பேசியிருக்கிறேன். அதுல நீங்க பார்க்கலாம். அதுல இங்க பாரதி என்ன நினைக்கிறான், இங்க அந்த ரெண்டுத்தையும் இணைத்து பார்க்கிறான். இந்த 2 விஷயமே இங்க சொல்கிறான். ஒன்று என்ன சொல்கிறான்? தவத்தினை எளிதா புரிந்தனள் யோக தனி நிலை ஒளியென புரிந்தாள். என்ன அற்புதமான விஷயம் இதுல. இந்த இந்த அதாவது வைரம் போன்ற சொற்கள் அப்படிங்கிறான். நம்ம பல நேரங்கள்ல வந்து ஓமையை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். வைரம் போன்ற சொற்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இது மிகப்பெரிய அழுத்தத்திலே அந்த கரி வைரமாக மாறுகிறது. அது கடினமானது, அது ஒளி வீசக்கூடியது. இப்போ இந்த சொல் வந்து அவ்வளவு அழுத்தமான சொல்லாக இருக்கிறது. தவத்தினை எளிதா பொருள். தவத்தை பத்தி பாரதி என்ன சொல்ல, தவம் யோகம் இரண்டுமே ஒன்று என்று சொல்கிறாள் அழகு தெய்வம். ரெண்டுத்தையும் வித்தியாசம் இல்லப்பா. பாரதி எழுதுகிறான், தவம் யோகம் என்பது பற்றி பாரதி 2 இடங்களிலே பிரிதோர் இடத்துல எழுதுகிறார். அது என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இன்னும் ஒரு தெளிவு பிறக்கும். பாரதி எழுதுகிறான் விநாயகர் நான்மணி மாலையில, செய்கதவம் செய்கதவம், அதாவது கண்டேன் செய்ததையும் சொல்ற மாதிரி வினைச்சொல் முதல்ல ஆரம்பிக்கிறது. தமிழ்ல கிடையாது, அது இலக்கண பிழை. பாரதிக்கு இலக்கணம் தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இதை கூட சொல்லலாம், இதோட சொல்கிறார்கள். அதாவது அந்த பாடலுடைய ஃபோர்ஸ் பாருங்க, செய்க தவம். இது எங்கிருந்து வந்தது? குறளாசான் கிட்ட ஒரு செய்க பொருளை செய்க பொருள் என்று பாரதி குறள் பேசுகிறது. செய்க செய்க பொருள். அது மாதிரி செய்க தவம் செய்க தவம். என்ன ஆகும்? தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை நீ எய்தலாம். அதுல ஒரு சின்ன ரைடர் ஒண்ணு இருக்கு. அதுல
எய்த விரும்பியதை எய்தலாம். எது விரும்பினாலும் கிடைக்கும். தவத்தினுடைய பிரச்சனை அதுதான். இது எப்படின்னா நமது புராணங்கள் காட்டுகின்றன. இறைவனை நோக்கி ஒருத்தன் தவம் பண்றான். தவம் பண்ணிட்டு யாரு தலை மேல நான் கையை வச்சாலும் அவன் அப்படியே பஸ்மம் ஆயிடணும். பஸ்மாசுரன்னு பேர் அவனுக்கு. இந்த வரம் கொடுத்த உடனே அந்த இறைவன் மேல அந்த வெட்டின அந்த மரத்திலேயே கூறு பார்க்கறதுங்க அந்த மாதிரி எடுத்த உடனே இறைவன் தலையில கை வைக்கிறேங்கிறான். இந்த புராண கதைகள் எல்லாம் எதற்குன்னா எய்த விரும்பியது எழுதலாம். டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட். இந்த டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட், இருபுறமும் கூர்மையா இருக்க கத்தியை முற்றுமாக மழுங்கச் செய்வது எது என்பதை பாரதி அதே வெண்பாவிலே சொல்கிறான். செய்கதவம், செய்கதவம். தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். சொல்லிட்டு என்ன பண்றான்? வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அவ்வளவுதானே போர்வு இல்லையா? உன் கையில இருக்கிறது கத்தி என்பது பூங்கொத்தாக மாறிவிடுகிறது. வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அதுக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான்? அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அற்புதமான ஈற்றடி. நண்பர் மீவி அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள் ஏதாவது கடிதம் எழுதும் போது கூட வெண்பா ஈற்றடி போலே எழுதி கொண்டிருப்பார். அவருக்கு ரொம்ப அந்த ஈற்றடியில ரொம்ப ஆசை உண்டு. அதுபோல எனக்கு ரொம்ப அதுல வெண்பால பார்க்கும்போது அந்த ஈற்றடி எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். வெண்பா எழுதக்கூடிய நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஈற்றடி தான். அதுதான் அதை தூக்கி நிறுத்தக்கூடியது ஒரு வெண்பாவை. இன்புற்று வாழ்தல் இயல்பு. அப்படி ஒரு அருமையான ஈற்றடியை கொடுக்கிறான். இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள். இன்புற்று வாழ்தல் இயல்பு. என்னது இன்பமா? இன்புற்று வாழ்தல் இயல்பா? துன்பம் தான் இயல்பு வாழ்க்கையில. புத்த மதம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் இஸ் வாட் புத்தா சேஸ். அப்போ அந்த இடத்துல பாரதி சொல்றான், இன்புற்று வாழ்தல் இயல்பு. அடேடே, இது இயல்பா இன்பமா இருக்கக்கூடிய என்னடா இது? அன்பு செய், பாட்டினில் அன்பு செய் என்றார். ஆகவே தவத்தை பற்றி பேசக்கூடிய இடத்திலே பேசுகிறான். யோகத்தை பற்றி பேசக்கூடிய இடத்திலே அற்புதமான உயிர் பெற்ற தமிழர் பாடல்ல பாரதி பேசுவான், ஊரு குழைத்திடல் யோகம், ஊரு குழைத்திடல் யோகம், தலம் மூங்கிடுமாறு வருந்துதல் யாகம் என்று அந்த பாடல்ல யோகம் என்பதற்கு என்ன செய்ய, ஊரு குழைத்திடல் யோகம். அதுல பாரதி இங்க என்ன பேசுகிறான் என்று பார்த்தால், தவத்தினை எளிதா புரிந்தல். நான் எப்படி தவம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு எளிதாக புரிய வைத்தாள். இதுக்கு எப்படி சார் விளக்கம் சொல்லுவீங்க? எப்படி விளக்கம் சொல்லுவீங்க? எளிதா புரிந்தனா இப்போ இந்த கராலரி ஃபேக்ட், தவம்னா அன்பு. பாரதி சொல்றான், அன்பு செய், செய்க தவம். அது என்ன? அன்பிற் சிறந்த தவம் இல்லை. ரைட்டு. அப்ப எனக்கு எப்படி எளிதாக புரிந்தாள், எனக்கு எப்படி எளிதாக புரிய வைத்தாள்? என்னிடம் அன்பு காட்டினாள். அவ்வளவுதானே. ஒரு இனிப்பு சுவையாக இருக்கிறது என்பதற்கு 1000 சொல்ல வேண்டுமா? அது கையில கொடுத்து நீ சாப்பிட்டு பார்த்தா புரியாதா? அதை போல அவள் என்ன செய்கிறாள்? இறை சக்தி என்ன செய்கிறாள்? என்னிடம் அன்பு காட்டினாள். அதன் மூலமாக அன்பு செய்வது எவ்வளவு முக்கியம். அன்பு செய்யக்கூடிய தவம் இருக்கிறதே, அந்த தவமாகி அன்பை எனக்கு எளிதாக புரிய வைத்தாள். அதுக்கப்புறம் யோக தனிநிலை ஒளி என புரிந்தாள். இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. யோகம் என்பது எப்பவுமே தனிநிலை தான். இன்னைக்கு கூட இந்த சொற்பொழிவு ஆரம்பத்துக்கு முன்னால நண்பர் சங்கரையர் பேசிக் கொண்டிருந்தார். எப்படி ஒரு தியான மண்டபத்தில் உட்காண்டா ஒரு அந்த சூழல்ல தனியே மறந்து இருக்கிறோன்னு. அதாவது யூ பிகம் டிட்டாச்ட் ஃப்ரம் த என்டையர் திங். உலகை விட்டு நீங்கிறார் தேவாரம் பேசுகிறது. தேவாரத்துல ஒரு தேவாரம் இதை விட்டாதான்டா முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பினிஷ். திருக்குறள் சொல்லக்கூடிய விஷயம், ரெண்டு நீ யூ கான் ரைட் 2 ஹார்சஸ். இந்த பற்றை விட்டாதான் போலாம். எப்படி சார் தெரியணும்? ஏன்னா குரங்கு கூட அப்படிதான்டா பண்றது. நான் சங்க கால போல குரங்கு கூட அப்படிதான் பண்றது. ஒரு கிளையை பற்றி கொண்டு இன்னொரு கிளையை விடும். அது 2 கிளையும் பற்றி கொண்டால் மூமெண்ட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு சாதாரண மூமெண்ட் ஒரு குரங்கை சொல்லி அவன் சொல்வான் ஓமையில, இப்படி குரங்கு கூட ஒன்றை பற்றி இன்னொன்றை, இந்த பற்று விடற்கு ஒன்றை பற்றுக்கொள்ள வேண்டும் என்று விட வேண்டும். அப்படி இந்த பற்று விடக்கூடிய நிலை யோகம். ஒன்னிலே ஒடுங்கக்கூடிய நிலை யோகம். அந்த புறங்களை மறந்து அகத்திலே நிலைக்கக்கூடிய விஷயம் யோகம். அந்த யோக தனி நிலை வரும்பொழுது அதுல என்ன வருகிறது என்று சொன்னால் ஒளி என புரிந்தாள். ரொம்ப அருமையான, அது மாத்தி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? இந்த பாட்டுல எளிதென புரிந்தாள்னு இருக்கு பாருங்க. இறைவன் சித்தம். அது நம்ம தவறா போறதுக்கு முன்னாடியே திருத்தி கொண்டோம்.
அதை பார்க்கணும், மறுபடியும் மறுபடியும் எவ்வளவு பார்த்தாலும் நமக்கு ஒளி என புரிந்த. அப்போ அதுல வந்து ஒரு ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளி என்பது என்ன என்று சொன்னால், இது சாதாரண வந்து ஒரு வெளிச்சம்னு சொல்ல முடியாது. ஒளி இஸ் நாட் ஆர்டினரி லைட். இட் இஸ் த லைட் ஆஃப் த நாலேஜ். அப்போ இந்த யோகத்துல வந்து நம்ம நம்ம நாட்டுல வந்து யோகம் என்று சொன்னால் பலவிதமான யோகங்களை சொல்லுகிறார்கள். அதுல முக்கியமா வந்து சுவாமிஜி போன்றவர்கள், விவேகானந்த சுவாமிகள் போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு இப்ப தேவையான விஷயம் என்ன, கர்ம யோகம் என்று சொன்னார். கர்ம யோகம் என்று சொன்னார்கள். அதுபோல ஞான யோகம், பக்தி யோகம். எனக்கு தெரிஞ்சு பாரதி வந்து ஒரு இடத்துல எழுதுகிறான், பக்தி யோகம், எல்லா யோகமும் பக்தி யோகத்திலே அடக்கம் என்று எழுதுவான் பாரதி. அவன் பக்தன் இல்லையா? அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். பரசைவ வெள்ளத்தையும் பார்த்து ஞான பாடல் பார்த்த பிறகு சக்தி தன்னை கருவியாக்கு என்று எழுதுகிறான். உடலே சக்தி தன்னை கருவியாக்கு, மனமே சக்தியினை கருவியாக்கு. கருவியாக்கு. யுவர் 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 இன்ஸ்ட்ருமெண்ட். யுவர், அதாவது பாரதி அந்த பாட்டை நான் சொல்ல போற விளக்கம். அது நான் கிட்டத்தட்ட 40 ஸ்டான்ஸா இருக்கு அதுல, இந்த பாட்டுல. அதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம வந்து இறைவனுடைய கருவி, வி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிரேட் கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய மாற்றி, சக்தியை நீ கருவியாக்கு என்று பேசுகிறார் பாரதி. ரொம்ப வித்தியாசமான பாடல். ஆகவே இதுல பார்க்கும் பொழுது இந்த யோக நிலை இருக்கிறதே, அந்த கர்ம யோகம் என்று வரும்பொழுது சுவாமி சொல்ல கர்ம யோகம் தான் இந்த நாட்டுக்கு, இந்த 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 நூற்றாண்டுக்கு பொருந்ததாக இருக்கக்கூடியது கர்ம யோகம். அதைத்தான் கீதையில இருக்கக்கூடிய அந்த 3 யோகங்களை பற்றி வரக்கூடிய கீதையில இதை குறிப்பாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த கர்ம யோகத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுகிறார்கள். ஆனா எந்த யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தில கிரியா யோகம் என்பது, ஹடயோகம், இது மாதிரி பலவிதமான யோகங்களை பேசுகிறார்கள். அந்த யோகத்தினுடைய தனி நிலை ஒன்று ஒன்று அது. இந்த 2 விஷயம் தான் யோகத்தினுடைய வெளிப்பாடு. ஒன்று, இட் இஸ் நாட் குரூப் தெரப்பி. எல்லாம் ஒன்றா சரி கிடையாது. இது தனி வழி, இது தனிப்பாதை. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ லோனர்ஸ் பாத். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் சார் பக்தியில இப்படி கூட்டமா இருக்காரு? சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம். பகவத் பாதாளுடைய அருமையான வரி. சத்சங்கத்தே ஆரம்பம், அந்த கூட்டம். நான் ஓடினேன். அப்ப மறுபடியும் எனக்கு தேவாரம் அப்பர் சுவாமிகள் தான், அப்பர் தான் சொல்றாரு. நான் என்ன செய்தேன் அப்படின்னா, இத்தனை நாள் நான் செய்யாத ஒரு பிழையெல்லாம் செய்து விட்டேன். நான் என்ன நல்லது செஞ்சேன் தெரியுமா? சிவனடியார் கூட்டத்தை ஓடிச் சென்றேன். நான் இதை விளக்கும் போது மாணவர்களுக்கு சொல்வதில் நான் எழுதுவேன். தெளிவுறவை அறிந்திடுதல் அந்த பகுதியில் எழுதுவேன். ஒரு மாணவன் கேட்கிறான், ஏன் ஓடிச் செல்கிறான்? ஓடிச் சென்று சிவனடியார் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? நடந்து போக கூடாதா? அவ வர வரைக்கும் காத்திருந்து அப்படியே கலந்து கொள்ளக்கூடாதா என்றால், பல நாளும் தவற விட்டு விட்டேன். ஆண்டு பலவாக ஆண்டவனை நினையாமல் வெற்று பொழுதாக கழிந்து விட்டதே, இனி பொறுக்க நேரம் இல்லை. இந்த ஜென்மாக்குள்ள நான் இதை நடத்தியானு சொல்லி அந்த அந்த வேகத்திலே ஓடுகிறானாம். அப்படி ஓடி சேர்ந்த போது அந்த ஓட்டத்தின் இறுதியிலே உரு கண்டேன், உரு காண்டல், திருவுரு காண்டல் என்றே அது அந்த ஒரு பகுதி, திருவுரு காண்டல், தெளிவு குருமேனி காண்டல் என்று சொல்வார்களே, அது மாதிரி அந்த தெளிவு கிடைக்கிறது. ஆகவே யோகத்துல ஒன்று தனிநிலை, இரண்டாவது ஒளி. இந்த தனிநிலை என்பது உங்களை புறநிலையிலிருந்து அகப்படுகிறது. புறநிலையிலே அகப்பட்டவனை அகம் வசப்பட வைக்கிறது. அப்படி அகம் வசப்படும் பொழுது அதிலே ஒரு ஒளி கிடைக்கிறது. இட் இஸ் நாட் மியர்லி லைட், பட் there's a கைடன்ஸ். அப்ப இந்த ஒளிக்கு என்ன பொருள் சொல்ல வேண்டும்? இது வெளிச்சம் என்று சொல்லக்கூடாது, அது போதாது என்று சொன்னீர்களே, அது என்ன சொல்ல வேண்டும் என்றால், அது ஒரு கைடன்ஸ், அது ஒரு வழிகாட்டி. ஒளி, லைக் போல் ஸ்டார் என்று சொல்வது போல, அந்த நட்சத்திரம் என்பது, அந்த ஒளி என்பது ஒரு நட்சத்திரமாக வழிகாட்டியாக வழங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் ஒளி. தனிநிலை. அப்போ யோகத்துல 2 நிலை சொல்கிறார்களே, அந்த 2 காட்டுறோம். அடுத்து, சிவத்தினை இனிதா புரிந்தனள். இதுல வந்து இந்த இங்கேயும் இனிமை என்பது நாவினுடைய சுவையை குறிப்பதல்ல. இனிமை என்பது எண்ணங்களுடைய இனிமையை குறிக்கிறது. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன் சைக்காலஜி we are talking about people having depression and etc. டிப்ரெஸ்ட் மூட் அப்படிங்கிறான். இந்த டிப்ரெஷன் தான். அப்போ வந்து மனத்தளவிலே ஒரு இன்பம் துன்பம் இருக்கிறது. இந்த சுவை என்பதுல வந்து இந்த சுவை என்பது எதை பொறுத்து இருக்கிறது? மனத்தை பொறுக்கிறது. அந்த மனத்துக்கு எதை ஆட்படுத்துகிறது என்று சொன்னால், சக்தி என்ன செய்கிறாள்? சிவம் என்ற அந்த தனி நிலை, யோகத்தினுடைய நிலை. இப்போ இதுக்கு வந்து நான் பல முறை இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், விளக்கி சொல்லி இருக்கிறேன். எப்படி வந்து இதை நம்ம இதுல பார்த்தோம், பரசை வெள்ளத்திலும் பார்த்தோம், யோக சித்தியிலும் பார்த்தோம். இதெல்லாம் பற்றி
ஏற்கனவே அதை நீங்க மறுபடியும் அந்த அந்த டேப் இருந்தா போய் பாருங்க. அதுல சிவசக்தியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், எப்படி அந்த இணைப்பு இருக்கிறது. அப்போ பொதுவா சொல்லணும்னா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்றதுங்கிறது வந்து சிவசக்தி என்பதிலே சிவம் இஸ் நோ ஆக்ஷன், சக்தி இஸ் ஆல் ஆக்ஷன். இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஒன்று செயல், ஒன்று செயலற்ற நிலை என்பது சொல்லுதுல நம்ம வந்து சொல்றது நோ ஆக்ஷன் அண்ட் ஆல் ஆக்ஷன். சக்தி வந்து ஆக்ஷன் இல்லாம இருக்கிறதே கிடையாது. சிவத்துல வந்து ஆக்ஷனே கிடையாது. அப்ப என்ன செய்கிறாள் சக்தி? தன்னுடைய சக்தியை கொடுத்து அந்த சக்தியிலே நீ செயலின்றி இருப்பதிலே ஒரு இன்பம் அடைகின்றாயா, அதை சொல்கிறாள். இது ரொம்ப வித்தியாசமான கருத்தா இருக்குது. எப்படின்னா இது சாதாரணமா சொல்றதுன்னா ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the power lies in restraint என்று சொல்வார்கள். அது என்ன அர்த்தம்? அது இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது, பெரிய வீரன். அந்த வீரனுக்கு வந்து தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டுவதில் இருக்கக்கூடிய திறமையை விட அதை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ரெஸ்ட்ரெயின், ஆங்கிலத்தில் சொல்றேன்னா ரெஸ்ட்ரெயின், அதை காட்டிடக்கூடாது. சார் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அதிகாரி இருக்கார், அவர் கோவப்படுவார் என்பது தெரிந்து அந்த கோபம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒழுங்கா வேலை பண்ணிட்டு இருப்பான். அந்த கோபத்தை காமிச்சுனா போச்சு, இவ்வளவுதானா இவர் கோபம். பாரதி வந்து ஒரு சிறுகதை எழுதுவான், அதுல நீங்க பார்க்கலாம். ஆனைக்கால், ஆனைக்கால் உதயின்னு ஒரு சின்ன கதை, ஒரு 4-5 ஒரு 8 லைன் தான் இருக்கும் அந்த கதையில, சிறுகதையில. ஆனைக்கால், ஒரு ஆனைக்கால் தான் எலிபென்டியாசிஸ் வந்து இருக்கிற அந்த காலோடு இருக்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அவனை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் விளையாடும் போது அவனை பார்த்து பயந்து கொண்டு இருக்கும். இவ்வளவு பெரிய கால் இருக்கான, உதப்பட்டானா நமக்கு வந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு அவங்ககிட்ட பயத்தோடு இருக்கும். பாரு, கடைசியில் ஒரு நாள் ஒருத்தன் போய் மேல விழுந்துரும். அந்த மேல விழுந்து அவன் கால் பட்டவனு மெத்து மெத்துன்னு இருக்கும். டேய் இந்த கால் மெத்து மெத்துன்னு இருக்குடாமா ஒருத்தன், அவ்வளவுதான், பயம் போயாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆனைக்கால் உதவி, அது அவன் மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தைகள். அது பயம் போயிடும். இது வந்து ஒரு சின்ன ஒரு கதையில பாரதி எழுதுறான். எப்படி வந்து will you experience, you have no idea. அதனால்தான் உபநிடதங்கள் எப்போதும் பேசக்கூடிய விஷயம் அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய. யூ ஸ்டார்ட் வித் நோ லைட் அண்ட் எண்ட் வித் ஆல் லைட். தட் மீன்ஸ் த கைடன்ஸ். தட் மீன்ஸ் யூ ஸ்டார்ட் வித் நோ கைடன்ஸ் அண்ட் ஒரு குரு வருகிறான், உனக்கு விளக்கத்தை காட்டுகிறான், நீ மாறுகிறாய். எப்படி வந்து ஒரு கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறி சிறகடித்து பறக்கிறதோ அதை போல வாழ்க்கையிலே இந்த உருமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில தான் அவன் என்ன சொல்றான், இந்த யோக தனி நிலையில இருக்கக்கூடிய இந்த ஒளி கண்ட பிறகு அது சிவத்தினை இணையா புரிந்தனள். இதுல இன்னொரு பார்க்கணும்னா இஸ் ஒன்லி கிரடேஷன், அதாவது வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறான். சில விஷயங்களுக்கு ஏறுமாறாக சொல்லுவது, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். எப்படின்னா ஒன்றிலிருந்து ஒன்று. முதல்ல என்ன சொன்னா தவம், முதல்ல தவம், அப்புறம் தான் யோகம். ஏன்னா தவம் தான் ஆரம்பம். ஏன்னா தவம் என்பதிலே பாரதிய சொல்லக்கூடிய விஷயம், தவம் என்பது சமுதாயத்தை அடக்கியது. தவம் என்பதே புறத்தை சார்ந்தது. அந்த தவத்திலே ஈடுபட்டு அதில் நிற்கும் பொழுது அது எப்படி அந்த இன்பம், அந்த தவம் இயல்பாகி அன்புடையார் இன்புறுதல் வாழ்தல் இயல்பு சொன்னானோ, அந்த இயல்பு வரும்பொழுது அந்த மனம் அகத்துக்கு திரும்புகிறது. அந்த அகம் யோகத்திலே ஆட்படுகிறது. அது தனி ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த நிலையிலே ஒளி கிடைக்கிறது. அது வழிகாட்டியாக மாறுகிறது. அப்போது அங்கே சக்தி என்பவள் சிவம் என்ற இனிமையை காட்டுகிறாள். அதாவது நான் கொடுக்கக்கூடிய இந்த சக்தியினாலே நீ செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றாயே, செயலற்று இருக்கக்கூடிய நிலையிலே இன்னும் பேரின்பம் காத்திருக்கிறது. அதான் முக்கியமான செய்தி. அது அப்போ இந்த இது எப்படி அப்ப செயலற்ற நிலை சொல்கிறானா? இதே கேள்விதான் வந்து பகவத்கீதை கேட்பார்கள். பகவத்கீதை டாக்கிங் அபவுட் இனாக்ஷன் ஆர் ஆக்ஷன். இது ஒன் ஆஃப் த மேஜர் கொஸ்டின். அந்த காலத்துல மிகப்பெரிய கீதை உபன்யாசம் செய்யக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இது கேட்பார்கள். இது பார்சாதி போன்ற பின்னாலே பேச வந்தவர்கள், சிவானந்தர்லாம் தாட்டி பின்னாடி பேச வந்தவர்கள். அதாவது டைட்டிலே போட்டிருப்பார். நாரதகான் சபால ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 10-20 வருஷம் கூட இருக்கலாம், ஆக்ஷன் ஆர் இன்ஆக்ஷன், பகவத்கீதா செகண்ட் சாப்டர்னு போட்டு இது ஆரம்பம். ஸோ இந்த கேள்விதான் வருகிறது. இந்த கேள்விக்கு வந்து ஒரு அருமையான விடையாக பாரதி சொல்கிறான், சிவத்தினை இனிதா புரிந்தாள் என்று சொல்கிறான். அப்போ வந்து என்ன பொருள் அதுக்கு? எப்பொழுது செயலோடு இயங்க வேண்டும், எப்பொழுது செயலற்று இருக்க வேண்டும், அவ்வளோ. இதுதான் சொல்றான் பாருங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு தத்துவார்த்தமே இருக்கிறது இல்லை. எப்போ மௌனமா இருக்கணும், எப்போ பேசணும்.
எப்பொழுது உறங்க வேண்டும், எப்போது விழிக்க வேண்டும். இந்த இருமை இருக்கிறதே, இதுதான் வாழ்க்கை. இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய விஷயம். அதனால்தான் அந்த குறளுடைய அற்புதமான குறள், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வள்ளுவன் நினைச்சா உடம்பு சிலிர்க்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது! வாழ்க்கையிலே நாம் இறந்தும் பிறந்தும் இருக்கோம். செயல்படும் போது உயிர் இருக்கிறது, செயலற்று இருக்கும் போது உயிரற்று இருக்கிறது. இந்த ரெண்டும் மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இதனுடைய தொடர்பு இன்னொரு பிறவிக்கு போய் சேரும் பொழுது இந்த உடல் இற்று வீழ்கிறது. இந்த விஷயத்தை புரியறதுக்கு தான் அவன் சொன்னான் சிவம் என்பதை. இப்போ சிவத்தை இனிதாக புரிந்தனன். ஏன்னா சிவம் இனிதாக தெரியாது. நமக்கு எப்படின்னா, எப்பவுமே ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். பர பர பரன. அதான் அந்த இந்த இந்த கரண சுத்தின்னு சொல்றால காரணம். செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயல் இல்லைன்னா மனுஷனுக்கு தான் வாழறது இல்லைன்னு நினைக்கிறான். பேச தெரிஞ்சவன் பேசிட்டே இருக்கான், எழுத தெரிஞ்சு எழுதி கொண்டே இருக்கிறான், ஓட தெரிஞ்சவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்படி வாழ்க்கையில அதைத்தான் செய்ய வேண்டும் நினைக்கிறான். அப்போ அந்த கரண சுத்தி என்பது என்னன்னா, நீ செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நீ உயிரோடு இருக்கிறேன் என்று உனது ஆணவம் சொல்கிறது. நான் இருக்கிறேன் என்பதை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த செயலை சுத்தி செய். அதாவது இந்த செயலை நல்ல செயலாக மாற்று. முதல்ல அதை பண்ணு. ஒண்ணுமே செய்யாதே சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் வாழ்வதே ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். இல்லறத்தில் ஈடுபடுகிறோம். நல்லது கெட்டது போய்கொண்டே இருக்கிறது. அப்பதான் நம்ம உயிர் வாழ்கிறோம்னு இருக்கு. அப்போ அந்த ஐங்கரண சுத்தி என்பதிலே, இந்த ஐம்புலன்கள் மூலமாக செய்யக்கூடிய செயல்களிலே நற்செயல்களாக செய்ய ஆரம்பி. உலகத்துக்கு பயன்படும்படியாக செய்ய ஆரம்பி. அதுக்கப்புறம் நீ செயலற்று இருக்கக்கூடிய நிலையிலே இன்னொரு இன்பத்தை காண்பாய். அப்ப இந்த அகம் புறம் இதனுடைய பேலன்ஸை சொல்றான். முதல்ல புறத்தை சரி செய்து கொள், அதன் பிறகு அகத்தை பார். அந்த அகத்திலே வந்த பிறகு செயலற்ற நிலை வரும். அப்புறம் செயலற்ற நிலை, ஆக்ஷன் இன்ஆக்ஷன், ஆக்ஷன் இன்ஆக்ஷன் மாறி மாறி வரும். அண்ட் இந்த லைன்ல போறதுக்கு தான் பாரதி சொல்றான், முதல்ல தவம், அதன் பிறகு யோகம், அதுல தனிநிலை, அதுல ஒரு ஒளி, அதன் பிறகு இங்கே செயலற்ற நிலை, சிவத்தினை இனிதாக புரிந்தனள். அதன் பிறகு என்ன சொல்லாமா, அப்படி சிவம் இனிதாக புரிந்த பிறகு செயலற்ற நிலையிலே மனதிலே ஒரு அமைதி தோன்றும். நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது சும்மா சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. ரெண்டும் ரொம்ப கஷ்டம். சும்மா இரு சொல் அற. சில பேர் சும்மா இருப்பான், ஆக்ஷனே இல்லாம பேசிட்டே இருப்பான், உட்காந்து பேசிட்டே இருப்பான். You can see some mentally retarded people or people you can say they keep on talking themselves. ஸோ இந்த வாழ்க்கையில அதனால மௌனமா இருக்கக்கூடியது. சுதானந்த பாரதி பாண்டிச்சேரியில 25 ஆண்டுகள் மௌனமாக இருந்தார்கள். மௌனம் என்பது சக்தி, மௌனம் என்பது ஞான வரம். ஞானத்தினுடைய தலைமுடி எது என்று சொன்னால், தலை கொடுமுடி என்ன சொன்னா மௌனம் என்று சொன்னார்கள். அப்படி செயலற்ற நிலை வரும்பொழுது மூட சித்தமும் தெளிவுற செய்தாள். அங்க ஒரு அட்ஜெக்டிவ் கூட, மூட சித்தமும். என்ன சொல்றான்? சித்த சாகரம் செய்தனை. போன பாட்டுல பார்த்தோம் பாரதி, சித்த சாகரம் செய்தனை. சித்தம் என்ற கடல் இருக்கிறதே, அதுல என்னெல்லாம் இருக்கிறது என்று சொன்னார். அப்படி அந்த மூட சித்தத்தை எது தெளிவு செய்யும்? உனது தவம், உனது யோகம், சிவத்தோடு ஒன்றக்கூடிய நிலை. சிவனேன இருங்கிறாங்க. அதுக்கெல்லாம் சாதாரண வாக்கு. அது உன்னோட சிவனேன கடா என்பார்கள். அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்படி செயலற்ற நிலை, செயலையும் சொல்லிக் கொடுத்தாள், செயலற்ற நிலையையும் சொல்லிக் கொடுத்தாள். எப்படின்னா ஒரு கார் இருக்கு சார், ஒரு வண்டி இருக்குன்னா அது ஆக்சிலேட்டர் வேணும், பிரேக்கும் வேணும். இது ரெண்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எங்கெல்லாம் வேகம் இருக்கிறதோ அங்கு தடையும் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் செயல் இருக்கிறதோ அங்கே செயலற்ற நிலையும் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் மொழி பேசப்படுகிறதோ, இப்ப நான் பேசுறேன் என்றால் அந்த பேச்சிலே இடையிலே மௌனம் இருக்கிறது. சொல்லுக்கு இடையிலே மௌனங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த மௌனத்திலும் உயிர் இருப்பதை இந்த சொற்கள் தான் காட்டுகின்றன. அந்த மௌனம் விழித்தெழும்போது சொற்கள் செயலற்று நிற்கின்றன. ஒரு நேரத்துல ஒண்ணுதானே, இந்த சீரியல் பல்புல ஒண்ணு எரியும், ஒண்ணு அன்னைக்கு போயிட்டே இருக்கு. மௌனங்கள் உயிர் வரும்போது சொற்கள் உயிரற்று நிற்கின்றன. அப்போ எது செயலற்று நிற்கிறதோ, செயலற்ற தன்மைக்கு ஒரு செயல் வருகிறதே, அதுதான் சக்தியினுடைய, சிவத்தினுடைய இனிமை. நான் திரும்ப திரும்ப அதை சொல்ல யோசித்து பாருங்க. You have to brood over this. ஒன்று inaction, action. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, there is an action in inaction because it also provides you some space. இல்லையா? அப்போ செயலற்ற நிலையிலும் ஒரு செயல் இருக்கிறது, செயலிலும் செயலற்ற நிலை இருக்கிறது. எவ்வளவு பெரிய கான்செப்ட் பாருங்க. இது எல்லாத்தையும் எளிதாக புரிந்தனன்னு சொல்றான் பாரதி. சித்தமும் மூட சித்தமும் இதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
பவத்தினை வெறுப்ப அருளினாள். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. பவத்தினை வெறுப்ப அருளினாள். இது எவ்வளவு பெரிய கஷ்டம். பவம் என்பது பவசாகனம் சொல்கிறோம். உலகத்தை உலகத்தை வெறுத்தல் இயல்பா? உலகத்தை வெறுத்தல் உங்களால முடியுமா? ம்? எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் அது. இப்போ அவன் சொல்றான் அதுல எப்படி வந்து பிறர்க்காக வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய பாரதியுடைய கொட்டேஷன் சொல்றேன். பாரதி பகவத்கீதையிலிருந்து எடுத்து, எவர் தமக்காக சமைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை உண்கிறார்கள். கேன் யூ பீட் இட்? நான் சொன்னேன் எப்படி வந்து உபனிடம் பேசுகிறது. பசித்தவனுக்கு உணவு சொந்தம் என்று சொல்வது உபனிடம். பகவத்கீதையில எத்தனை பேர் பத்தி சொல்றாங்க. பகவத்கீதையில வந்து நல்லது கெட்டது இதை பற்றி எல்லாரும் ஆராய்ந்து எல்லாம் போய் செய்யாச்சு. ஆனா பாரதி அதுல இருந்து எடுக்கக்கூடிய விஷயம் பாருங்க, எப்படி வித்தியாசமா பேசுகிறான் பாரதி. அது இன்ஃபேக்ட் பகவத்கீதை இஸ் ஒரு மிகப்பெரிய நூல், ஒரு மிகப்பெரிய கிரந்தம். ஒரு தனி மனிதனை உயிர் வரச் செய்ய மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நூல். அந்த நூல்ல எப்படி வந்து பொதுமைப்படுத்துகிறான் பாருங்கள். அதுல இருந்து எடுத்து எழுதுறாதுல, எவர் தமக்காக சமைக்கிறார்களோ அவர்கள் பாபத்தை உண்கிறார்கள். யாரு பசித்தவனுக்கு உணவு சொந்தம் சொல்றது ஒரு லெவல், இன்னொருத்தனுக்கு தானம் பண்ணி ஏதாவது கொடுங்கிறது வேற. சமைக்கும் போதே அந்த காலத்துல இப்பெல்லாம் அந்த 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 இதெல்லாம் இருக்கான்னு தெரியல பழக்கம். என்னுடைய தந்தையாரெல்லாம் உணவு இலையில தான் சாப்பிடுவாங்க, வாழை இலையில தான் சாப்பிடுவாங்க, தட்டுலாம் போட்டுக்க மாட்டாங்க. அப்படி வாழை இலையில சாப்பிடும்போது ஒரு ஓரமா இவ்வளவு அந்த சாதம்லாம் எடுத்து வச்சிருவாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு இந்த காக்கையெல்லாம் அந்த இலையில போட்டா போகும். அப்போ வந்து எங்க மாமா ஒருத்தர் கிட்ட நான் கேட்கறது, அவர் விளையாட்டா சொல்றாரு, ஏ இல்ல அம்மா எதையும் மிச்சம் வைக்க கூடாது சாப்பிடுன்னு சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது, இது வைக்கிறது உண்டு. ரொம்ப எல்லாத்தோட சாப்பிட்டா அந்த காக்கா எல்லாம் வந்து பார்த்தா என்ன எச்சே பையன் ஒன்னுத்தையும் மிச்சம் வைக்காது சாப்பிட்டுருக்கானு சாபம் விட்டு போயிடும். காக்க குருவி எல்லாம் ஒண்ணு இப்படி எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அதாவது வந்து ஒரு ஓரமா அது மாதிரி வந்து அரிசி மாவுல கோலம் போடுறது எதுக்குன்னு கேட்டா எறும்புகள் வந்து உண்பதற்காக. இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு அந்த காலத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பட் டுடேஸ் கம்ப்யூட்டர் அண்ட் பிளாஸ்டிக் ஏஜ் வி ஃபர்கெட். ஆனா அடிப்படையில இதுதான் விஷயம். பாரதி பேசுகிறான், எவர் தமக்காக சமைக்கிறார்களோ அவர்கள் பாபத்தை உண்கிறார்கள். இட் இஸ் ஃப்ரம் பகவத்கீதை, கோட்டட் பை பாரதி இன் இஸ் ரைட்டிங். அதனால இது வந்து இது ரொம்ப முக்கியமான செய்தியாக எனக்கு படுகிறது. இப்போ இந்த பவத்தை எப்படி வெறுப்பு அருளினாள். சார் பவத்தை எப்படி சார் வெறுக்க முடியும் சொல்லுங்க. இந்த உலக வாழ்க்கையை எப்படி வெறுக்க முடியும்? இந்த உலக வாழ்க்கையை வெறுப்பதற்கு அருளினாள் என்று சொல்கிறான். அந்த வார்த்தையை பாருங்க நீங்க. அவன் எழுதுகிறது பவத்தை வெறுப்ப அருளினாள். வெறுப்ப என்பது வெறுத்து விட அர்த்தம். வெறுப்ப என்பதும் வெறுக்க, வெறுப்ப என்பதும் அதே பொருள்தான் வருகிறது. வெறுக்க செய்ய என்பதற்கு வெறுப்ப என்று எழுதுகிறான். பவத்தை வெறுப்ப அருளினாள், இந்த அருள் செய்தாள். இப்போ இதுதான் நடக்கிறது. நீங்க வந்து புராணத்துல பார்க்கும் பொழுது அருணகிரி அருணகிரி வந்து ஒரு திருப்புகழ் எழுதியிருக்கிறது. அவருக்கு வந்து இந்த வாழ்க்கையில வெறுப்பு வர வேண்டும். மட்டூர் குழல் மங்கையர் வலை பட்டூசல் படும் பரிசு என்றழிவேன் என்று எழுதுகிறாரே. உல்லாச மடந்தையர் தீநெறி போய் என்று எழுதுகிறாரே. அப்படி இந்த வாழ்க்கையிலே விருப்போடு இருந்தவரை அதை வெறுப்பு வர செய்தது யாரு? அதுதான் வந்து இறைவனுடைய அந்த அந்த இடையிறு அந்த இந்த பக்தர்களுக்கோ அடியார்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சோதனை கொடுக்கிறான். யாரும் இல்லாத நேரத்தில், பெண் துணையே இல்லாத நேரத்தில் தமக்கை வந்து சொல்கிறாள், நானும் ஒரு பெண் என்று சொல்லும்பொழுது அவருக்கு அந்த விழிப்பு வருது. நேரம் ஓடி போற திருவண்ணாமலை மலையில போய் கோவில போய் சிகரத்திலிருந்து விழப்போகிறார். இறைவன் தாங்கி பிடிக்கிறான். சும்மா இரு சொல்லறை என்றலுமே. இதெல்லாம் நம்ம கதை பார்க்கிறோம். அருணகிரி வாழ்க்கையில எப்படி வெறுப்பு வரும்? தி கிரேட் துளசிதாசர் பத்தி நான் பேசியிருக்கேன். அந்த அந்த வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கிறது. துளசிதாசர் ஒரு மகா மேதாவி, பிறக்கும் போதே பெரிய அறிவோடு பிறந்தவர். அந்த அறிவுக்காகவே வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து தன்னுடைய பெண்ணை கொடுத்து நான் மனம் அவர் வந்து பண்ண ஒரு ஊர்ல வந்து ராமாயணம் சொல்றாரு. சொல்லி முடித்த போது இந்த ஊர் பெரியவர் சொல்ல, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு. அந்த அம்மா பேர் ரத்னாவல்லி. துளசிதாசன் இந்த ரத்னாவலி என்ற மனைவியோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவியோடு அப்படி ஆசை. ஒரு நாள் மனைவி ஏதோ ஒரு அவசர காரியத்தை அவருடைய பிறந்த வீட்டுக்கு செல்கிறாள். இரவு மனைவியுடைய துணை இல்லாமல் இருக்க முடியாத நிலையில இவர் என்ன செய்கிறார்? ஆற்று மழை வெள்ளத்துல தாண்டி அதை தாண்டி நட்டனூர் ராத்திரியில போய் கதவு தட்டுறார். மனைவி பார்க்கிறாள். ரத்னாவளி வந்து பாக்குறா, அருமையான இடம் அது. என்ன இந்த உடம்பை தேடியே வந்திருக்க? இதுல நீங்க வைத்திருக்கக்கூடிய ஆசை, நீங்க சொல்லக்கூடிய ராமன் பேர்ல வந்தா எப்படியோ போயிருக்கலாமே.
இந்த மறையக்கூடிய மண் தின்னக்கூடிய இந்த உடல் மீது உனக்கு இவ்வளவு பெரிய பிரேமையா, இவ்வளவு பெரிய ஆசையா என்று மனைவி கேட்டபோது ஒரு க்ஷணம் அவருக்கு மனது போகுது. அப்படியே மாறிட்டார். அங்கிருந்து அப்படியே பிரயாக போறார். அதுக்கப்புறம் துளசிதாஸ் பாடிய அந்த அற்புதமான ராமச்சந்திர மனசுலாம் வந்து பெரிய சரித்திரங்கள், அற்புதமான காவியம். இதுதான் பார்க்கிறோம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில அதே மாதிரி நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நாராயணியம் பட்டத்திரி வாத நோய் கொடுக்கிறார், உடம்பு வாத நோய். சொல்ல எல்லாருக்கும் நம்ம வந்து இது மாதிரி வந்து நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்றார், பட்டத்திரி அவருக்கு வந்த வாத நோய் இல்லை, அவருடைய வாத்தியார், அவருடைய குருநாதர் அந்த வாத நோயை தான் ஏற்றுக்கொள்கிறார். நான் வந்து இந்த வாத நோய் மருத்துவத்தை தீர்த்துப்பேன்னு சொல்லி வாங்கிக்கிறார். அப்புறம் முடியல. இந்த சோதனை எல்லாம் வருகிறது. இதை பார்க்கிறோம். அதே நம்ம குருவாயூரப்ப டெம்பிள்ல இன்னொருத்தர் பூந்தானம் என்று, பூந்தானம் பாடல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். சுந்தரராஜன்லாம் பார்த்திருப்பாரு நாராயணியை பத்தி அந்த இதெல்லாம் எழுதும்போது. பூந்தானம் ஞானப்பன் என்று பெரிய பாடல்லாம் எழுதியவர். அந்த பூந்தானம் என்பவருக்கு வந்து திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையே பிறக்கல. வெகு காலத்துக்கு பிறகு இறைவனுடைய அருளாலே குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தைக்கு வந்து ஆண்டு நிறைவு கொண்டாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையெல்லாம் பாராட்டி வச்சிருக்க. குழந்தை ஒரு மூலையில இருக்கு, தெரியாம அது மேல எல்லாரும் வந்து ஈரத்துணியை போட்டு அந்த குழந்தை மூச்சு முட்டி போயிடுறது. அந்த நேரத்திலேயே அந்த அந்த பிறந்த நாள் அன்றைக்கே இறந்து வருகிறது. துடிக்கிறார் பூந்தானம். அப்ப இறைவன் கிட்ட போய் அவர் சொல்றார். அப்போ அவருக்கு அந்த ஞானம் வருகிறது, அந்த விரக்தி நிலையில. இப்ப நீ குழந்தையா இருக்குமோ நான் வேற உன்மேல் வைத்த அந்த அன்பை நான் வேறொருவன் செலுத்தலாமா, எனக்கு காட்டிட்டேன்னு. அப்போ இறைவன் குழந்தை வடிவிலே வருகிறான், அவருடைய மடியில் ஏறி உட்கார்றான் குருவாயூரப்பன் என்றெல்லாம். அந்த குழந்தை போயிடுது. அந்த குழந்தை இறப்பிலே இவருக்கு இந்த விரக்தியிலே அவருக்கு வந்து இது வருது. இது மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். 64 நாயன்மார்களுக்கு, 63 நாயன்மார்களுக்கு இல்லாத சோதனையா இந்த சோதனையின் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அண்மையில அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சரித்திரம் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து ரிச்சஸ் டு ரேக்ஸ் என்று சொல்வார்கள். எப்படி சுவாமிஜியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கல்லூரிக்கு போகும்போது வித் ஃபுல் சூட், ஏற்கனவே வெரி ஹேண்ட்ஸம் யங் மேன், வெல் ட்ரெஸ்ட், ஆங்கிலேயர்களுக்கு இணையாக அந்த கோட்டு சூட்டு எல்லாத்திலும் போட்டு அப்படி போறவர். ஆனா அவருடைய தந்தையார் விஸ்வநாத தத்தா அவர்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர். அவருடைய அந்த இதெல்லாம் போயிடுது, வழக்கெல்லாம் போய் அவர் மறைந்த பிறகு அந்த வீடே வந்து போய் அது எல்லாரும் வறுமையில் ஆழ்ந்து விட்டார்கள். ஒண்ணுமே இல்லை, காலில் செருப்பு இல்லாத வர்றார் சுவாமிஜி. கடைசி மூன்றாவது வருடம் கல்லூரியில படிக்கும் போது காலில் செருப்பு கிடையாது. இப்பதான் போய் கேட்கிறார், குருநாதர் கேட்கிறார் இந்த இருக்க வழி என்று. ஆகவே வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இது நீங்களே பார்க்கலாம். பல புராணங்கள் பல இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு மேல நிறைய உதாரணம் சொல்லணுங்கிறது இல்லை. ஆகவே இத்தனை சோதனை என வெறுப்ப உதவினாள். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வாழ்க்கை அந்த பவ சாகரத்தினுடைய பவத்தினை வெறுப்பு அருளினால் நானாம் பான்மை கொன்று அவள் மயம் புரிந்தாள். நானாம் பான்மைன்னா அகம்பாவம், நான் தான் சார். இன்னும் ரொம்ப சாதாரணமா சொல்றதா இருக்கும். இந்த நான்கிறது அவர் ரமணர் கேட்டார், நான் யாருன்னு கேட்டார். எல்லாரும் அகம்பாவமா யோசிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த நான்கிறது யாரை விட்டு போறது இல்லை, யாரை விட்டு போறது. சங்கரர் எழுதுகிறார், தி கிரேட் சங்கரா ஜெயண்ட் நாலேஜ்ல வந்து இந்து மதத்திலே ஒரு மிகச்சிறந்த அறிவுச்சிறந்த ஞானி யார் என்று கேட்டால் சங்கரர் பெயர் தான் வரும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானி. அவர் எழுதுகிறார், ஆன்மாவினுடைய கடைசி அழுக்கு புகழ் என்று எழுதுகிறார். எல்லாத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டு எல்லாம் துறந்து சங்கரருக்கே அந்த புகழ் ஒட்டி கொண்டு விட்டது. சங்கரர் அதை பண்ணார், சங்கரர் இதை பண்ணார், அத்வைத்தை நிறுவினார், ஆசிரமத்தை இது பண்ணார், எத்தனையோ கிரந்தங்கள். இன்று அவர் மேல அந்த புகழ் என்ற அழுக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஞானிகளுக்கு வந்து இந்த புகழ்ங்கிறது அழுக்கு. அப்போ அந்த ஐடென்டிட்டி இருக்கிறதே, அந்த ஐடென்டிட்டி இஸ் வெரி டிஃபிகல்ட், டு ஹேண்டில். அதனால்தான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த அந்த காலத்து பாடல் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல துடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் அந்த பாட்டு இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. அதுல வந்து அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் ஒளி விளக்கே. அதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. குருப்பர் எல்லாம் எழுதினா ஒரு வார்த்தைக்கு வந்து அப்படி எழுதுவாங்க. அது என்ன பண்ணாரு, அகந்தை வந்து அது ஏதோ மாம்பழம் இல்லைன்னா வெள்ளரி பிஞ்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ மேல காய்ச்சி தொங்குறதுக்கு பிடிங்கிற மாதிரி இல்லை. இந்த அகந்தை என்ன பண்ணார், கிழங்கு அப்படின்ட்டார்.
இந்த கிழங்கு உங்களுக்கு தெரியும். சில கிழங்கெல்லாம் வந்து பயனியல் நாங்கள் சொல்லுவோம் பாட்னியில் பேசும்போது, தாவரையல்ல 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது எடுப்பாங்க. அது வரைக்கும் ஒரு ஆண்டு வந்து வெளியில வளரும், ஒரு ஆண்டு கீழே வளரும். அப்படியே சில்சிலா வளர்ந்துட்டு இருக்கும். இந்த கிழங்கு எடுக்கிறதுனா, இந்த கிழங்கு எவ்வளவு பெருசோ அந்த அளவு தோண்டினா போறாது. இந்த கிழங்கு இருக்கிற அளவு இவ்வளவு பெருசு கிழங்குன்னா, அது மாதிரி வந்து ஒரு 3 பங்கு தோண்டினா தான் கிழங்கை தூக்க முடியும். ஏன்னா அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள ரூட் ஆயிருக்கும். எனவே அதை அகழ்ந்து எடுக்க வேண்டும். ஆழ அது வந்து தோண்டி அதுக்கப்புறம் அது எடுக்கணும். அப்படி உள்ள இருக்கும் அது. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். அது சாதாரணமா எடுக்க முடியாது. இந்த அகந்தைங்கிறது, இந்த நான்கிறது அவ்வளவு ஈஸியா போயிடாது. அதை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர். தொழும்பர்னா அடியார்கள் என்று பொருள். இப்படி அகழ்ந்து எடுத்தவர்களுடைய உள்ளத்திலே வந்து அமரக்கூடிய மீனாட்சி அம்மையே என்று அவர் எழுதுகிறார். ஆனா இவர் வந்து அபிராமி பட்டர் வந்து இன்னொரு லெவலுக்கு மேல போயிட்டார். அதாவது வந்து அவனொருளாலே அவன்தாள் வணங்கிற மாதிரி, அம்மா நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய்னா. கீவாஜா அருமையா விளக்கம் சொல்லுவார் அதுக்கு. இந்த மனசை வந்து இந்த அகந்தை கிழங்கெல்லாம் தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு எடுத்து வெளியில தூக்கி போடு மீனாட்சி அம்மை வந்து அமருவாள் என்று குமரகுரு பேசுகிறார். அருமையான பாடு. பட்டர் ஒரு பக்கம் மேல போட்டார். என்ன பண்ணார்? ஒரு பேச்சுலர் இருக்கான். கீவாஜா உதாரணம். பேச்சுலர் ஒருத்தன் உட்காந்துருக்கான் வீட்டுல. பேச்சுலர் ரூம்னா எப்படி மகா கேவலமா இருக்கும். அதான் வேற என்ன பண்ணுவான்? உட்காந்துருப்பான். அம்மா வரேன் இருக்க. அம்மா கிராமத்துல இருந்து வரா. அம்மா வா, நீ வா, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு வரேன் பையன் சொல்லியிருக்கான். 4:30 மணி 4:30 5 மணிக்கு பஸ் தூங்கிட்டான் போல. அம்மா அப்பாவும் ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு கந்தரகோலமா இருக்கு. இது அங்க கிடக்கு, அது இங்க கிடக்கு, அது இருக்கு. அம்மா என்ன பண்றா? அம்மா தானே வந்து அங்க எல்லாத்தையும் தொடச்சு பெருக்கி எல்லாத்தையும் பண்ணி, வாசல்ல பால் பாக்கெட் கிடக்குது. இவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த பால் எல்லாம் எடுத்து தானே அதை எடுத்து சுத்தம் பண்ணி காய்ச்சி எல்லாம் பண்ணி, அவன் வீட்டுக்கு வந்து அந்த காயெல்லாம் போட்டு, டேய் எழுந்துடுறா, அம்மா வந்துட்டியா? அவன் இந்த வா, நான் அப்பயே வந்துட்டேன், இந்தா காஃபி சாப்பிடுன்னு அம்மா கொடுக்குறாளே. அந்த மாதிரி தேவி அபிராமியே, நீ என் மனத்திலே உள்ளே நுழைந்து என்னுடைய மனத்தினுடைய அழுக்கை எல்லாம் துடைத்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவுதான். சிவாஜியோட விளக்கம் வந்து இதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுறது டெவலப் பண்ணி கேட்டு மயங்கி போயிருக்கோம். அப்படி அப்படி தானே வந்து உதவி செய்யக்கூடிய அந்த இடம் இருக்கிறது. நான் அகம்பாவம்னு அவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அதை வந்து அதை எனக்கு அவள் மயம் புரிந்தாள். அவள் மயம் தெரியும் உங்களுக்கு எல்லாம், கையில எண்ணெய் மயமா இருக்குன்னு சொல்லுவான். எல்லாமே இருக்கு. அதாவது எந்த இடத்துலயும் அவளே இந்த மயம் என்ற மாயம் புரிந்தாள். தன்னையே முழுமையாக ஆக்கி விட்டாள். தானேவாக மாறிவிட்டாள். எப்படி வந்து இது இந்த கொட்டி கொட்டி அந்த அந்த குளவி அந்த பூச்சியாக மாறுகிறதோ அந்த கூட்டிலிருந்து, அது போல மாறுகிறாள். நானாம் பான்மை கொன்றவள் மயம் புரிந்தாள். அவத்தினை களைந்தாள் அறிவென விளைந்தாள். 8வது விஷயம். அது ஒண்ணு வந்து அது களையெல்லாம் நீக்கினாதான் செடி வளரும். அப்ப இந்த அவம் என்ற கேடு இருக்கிறதே, இந்த கெட்ட விஷயத்தை நீக்கினாதான் அறிவு வளரும். ஏன்னா அருமையா வந்து ஒரே வார்த்தையில சொல்றான் பாருங்க. அறிவு என்பது நல்ல விஷயத்தை பத்தி இருக்கிறது. அறிவு என்பது எப்பவுமே அதான் சட்டத்திலே சொல்வார்கள். சப்போஸ் அக்ரிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரிமெண்ட் எல்லா கோர்ட்லயும் செல்லும். ஆனா சப்போஸ் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் தட் இஸ் நாட் லீகல். நான் உன்னை சார் எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு நான் இவனை கொல்லுவேன்னு போட்டிருக்கேன் சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் அவனை கொல்லுவேன்னு எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறான். இன்னும் கொல்லலையே, என்ன கோர்ட்டு போய் கேட்க முடியாது. பர்சே எடுத்த உடனே அது போயிடும். அது வாட் எவர் தட் இஸ் இல்லீகல், தட் இஸ் அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் அக்ரிமெண்ட் ஓவர் தட். அது மாதிரி வந்து விளையிறதுன்னா அந்த காலத்தில் பார்த்தீனியம் கிராஸ்னு ஒன்று வந்து ஐ ஆல்சோ ரிட்டன் ஆர்டிகல் அண்ட் ரிசர்ச் ஆன் தட். இட்ஸ் கால்டு அதனுடைய போலன்லாம் வெளியில வந்து எல்லாருக்கும் அலர்ஜியை உண்டாக்கும். இட்ஸ் கால்டு காங்கிரஸ் கிராஸ். அண்ட் சம்படி பிப்ட் ஆன் தட் டே இவர் somebody Raju Bharathan or somebody in Illustrated Weekly, it is rightly called as Congress grass because Congress is equally allergic அப்படின்னு எழுதினார் அந்த காலத்துல. ஐ ரிமெம்பர். பார்த்தீனியம் கிராஸ் என்று பெயர். அது கலை. அதை போட்டு மட்ராஸ்ல வந்து பெரிய அதுக்கு ஒரு மெட்ராஸ்ல வந்து நிறைய அந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம். போய் பார்த்தீனியத்தெல்லாம் இருக்கிற இடத்துல எரிச்சுட்டு வருவோம் போய் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணினாங்க. ஆகவே இந்த களை எடுத்தல் என்பது விளைச்சலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பாரதி பேசுகிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, அவத்தினை களைந்தாள் அறிவன விளைந்தாள். அப்ப இங்க புரியுறதா? அவத்தினை யார் களைந்தாள்? சக்தி. எது விளைந்தது? சக்தி விளைந்தது. எனவேதான் தவத்தினை எளிதா புரிந்தல் என்று சொன்னால்,
தவத்தை அவள் புரியவில்லை, உனக்கு புரிய வைத்தாள் என்று அந்த பாட்டுல சொல்றது. மறுபடியும் ஒரு முறை படிச்சுட்டு அதை நிறைவு பண்ணலாம். தவத்தினை எளிதா புரிந்தனள், யோக தனிநிலை ஒளியென புரிந்தாள், சிவத்தினை இனிதா புரிந்தனள், மூடச் சித்தமும் தெளிவுறச் செய்தாள், பவத்தினை வெறுப்ப அருளினள், நானாம் பான்மை கொன்று அவள் மயம் புரிந்தாள், அவத்தினை களைந்தாள், அறிவன விளைந்தாள், அனந்தமா வாழ்க்கை இங்கவளே. கடைசியில ஒரு போற்றி சொல்றான், அனந்தமா வாழ்க்கை இங்கவளே. ஒரு விஷயம் நான் சொல்லணும், எனக்கு நேரம் ஒரு 3 நிமிஷம் கூட இல்ல. அனந்தமா சக்தி, அனந்தம் சக்தி என்பது பாரதியினுடைய ஒரு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது சக்தி என்ற பேரண்டத்திலே பாரதி வந்து சக்தியை தாண்டி வேற எதையும் இல்லை என்ற அந்த ஒரு சக்தி தாசனாக இருந்தவன். எனவே இந்த சக்தி அனந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 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 முத்திரை சொல் இருக்கிறதே, அது வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. இந்த பஞ்சகத்திலே அப்படி எழுதும். அதில் இந்த பஞ்சகத்தினுடைய முத்திரை சொல் அதுதான், அது அனந்தமா சக்தி இங்கவளே. அந்த சக்தியை போற்ற வேண்டும். வாழ்க இங்கவளே. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, அனந்தமா இருக்கக்கூடிய ஒரு சக்தியை ஒருவன் வாழ்த்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்ன? அவன் எப்படி இருக்கணும்? அவன் நம்ம ஊர்ல இப்ப எங்க போனாலும் போஸ்டர்ல வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. என்னமோ வயது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி. இவனுக்கு கான்செப்டே இல்லாத எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. போற்றுதல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 இப்படி அற்புதமான பெரிய ஆழ்வார் மாதிரி ஒருத்தர் கிடையாது சார் ஆழ்வார்ல. அது அது இன்னொரு அது ஆரம்பிச்சா இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர். அதனால்தான் அவருக்கு ஆண்டாள் பிறந்தாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. ஆகவே அப்படி அவர் பல்லாண்டு பாடியிருக்காரு என்பது வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்படி பல்லாண்டு பாடியிருக்கிறான் பாரதி என்று சொன்னால், பாரதி பல்லாண்டு பாடுவதற்கு பல 100,000 சொற்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அனந்தமா சக்தி என்று சொன்னானே, அந்த ஒற்றை சொல் போறோம். அதுதான் அந்த சக்தி உபாசகத்துல இருக்கு. ஆகவே நம்ம பார்த்த இந்த பஞ்சகத்துல, அதாவது 5 கன்னிகளை 5 விருத்தங்களை கொண்ட இதுல பாரதி எப்படி வந்து ஒரு ஒரு மாடல் ஸ்தோத்திரம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தேவராயர் எழுதினது அந்த கந்த சஷ்டி கவிதை எல்லாரும் படிக்கிறோம். அது எல்லாருக்கும் பயனாருது. கந்த சஷ்டி படிக்காதவ கிடையாது, அப்படி இருக்கிறது. ஆனால் அவர் எழுதியது தனக்காக எழுதுகிறார். இப்படி ஒருவரும் தனக்காக எழுந்த உலகத்துக்காக கொடுத்தார்கள். தன் நிலையிலே நின்று எழுதினால்தான் தெரியும். அதுதான் ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க. அதைத்தான் வந்து பெரிய புராணம் காட்டுகிறது. சேக்கிழார் பெருமான் மாதிரி. சேக்கிழார் பெருமானுக்கு வந்து தெய்வமா கவி என்று பெயர். 2 பேருக்கு தான் உண்டு. தெய்வ புலவர் என்ற பெயர் இருக்கிறதே தமிழ் இலக்கியத்திலே. ஒன்று திருவள்ளுவ நாயனார், இன்னொன்று சேக்கிழார் பெருமான். 2 பேருக்கு தான் தெய்வ புலவர் என்ற பெயரே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்கள்தான் இந்த நாட்டிலே உள்ள சரியான அந்த பக்தி வழியை சுட்டி காட்டிய பெருமக்கள். அதனால்தான் அது பேர் இருக்கிறது. அப்ப அவர் எழுதுறதுல 63 நாயன்மார்களை பற்றி எழுதும்போது அந்த பெரிய புராணத்துல, இந்த பெரிய புராணம் இந்த செய்தியை சொல்லும் போதே இதைத்தான் சொல்கிறார். என்ன என்றால், எப்படி தொழ வேண்டும் அப்படின்னா எப்படி வேணா தொழலாம். மனசால பூசல் நாயனார் மனசுலேயே கோவில் கட்டினார். ஒரு திரி எடுத்து போட்டார், ஒரு விளக்கு ஏற்றினார், ஒருத்தர் வந்து துணி துவச்சு கொடுத்தார், ஒருத்தர் வர சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டார், இன்னொருத்தர் வெறும் திருநீர் பூசு அவ்வளவுதான் போறோம் அப்படின்ட்டார். இப்படி எத்தனையோ விஷயம் சொல்லும் பொழுது பாரதி இன்னொன்றை குறிக்கிறான். சமுதாயத்தை பற்றி அக்கறை தான் முக்கியமான செய்தி. அதுதான் செயல். அந்த செயலிலே நீ இன்புற்று நிற்க வேண்டும் என்று செயலற்ற நிலை பலவிதமான தத்துவங்களை எல்லாம் இதிலே பொதிந்து வைத்திருக்கிறான். ஆக அற்புதமான இந்த பஞ்சகத்தை பார்த்து இனி நேரம் கிடைக்கும் போது பெரும் சக்தியை பத்தி நான் பேச போறோம் தொடர்ந்து. அது என்ன பாடல் அடுத்ததுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன், உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல வரும். ஆகவே அதுல வந்து இந்த அனந்தம் சக்தி எப்படி அனந்தமோ அது போல நமது சொற்பொழிவு சக்தியை பற்றிய பாடல்களும் அனந்தமாகி போய்கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த அளவிலே இன்றைய தினம் மன நிறைவோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.